ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. ஆமாண்டவரே, உங்க நல்ல இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், நீர் எங்களை நடத்தும், மகிமை மூடட்டும், மறைத்து கொள்ளும், மூடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்போதும் எல்லாவற்றிலேயும் மேன்மை உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், கிருபை நிறைந்தவராய், அதிசயங்களை செய்கிறவராய், நம்மை எழுப்புகிறவராய், நம்மை ஆயத்தம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்திருக்கிறபடியால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சபைகள் நிற்கும் போது அது சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை தேவன் இந்த வேளையிலே அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை என்பது தேவனோடு கூட நடப்பது. ஆராதனை என்பது தேவனை முத்தம் செய்வது. ஆராதனை என்பது தம்மை தாமே அர்ப்பணிப்பது. ஆராதனை என்பது தேவனோடு தொடர்பு கொள்வது. ஆராதனை என்பது ஒவ்வொரு நாளும் தேவனை கனப்படுத்துவது. ஆராதனை என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது என்று இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட ஒரு மனிதன் ஆராதனை செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவரோடு கூட இணைப்பதற்கு, அவரோடு கூட செயல்படுத்துவதற்கு, அவரோடு கூட நெருங்கி நிற்பதற்கு, அவரோடு கூட காணப்படுவதற்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு கூட ஒரு மனிதன் நெருங்கி காணப்படும் போது அவன் வாழ்க்கையிலே தேவன் கொரிய செய்கிறார், நம்மோடு இணைந்து வருகிறார். ஜெபம் என்பது காலங்களுக்கு காலங்கள் வித்தியாசமான
ஒன்று. காலங்களில் புதிய பரிமாணங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மகத்தான காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். பார்த்தீங்கன்னா இந்த காலம் கடைசி கொடிய காலங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், சபையை சுற்றிலும், ஜனங்களை சுற்றிலும், கிராமங்களை சுற்றிலும், பட்டணங்களை சுற்றிலும், உலகத்தை சுற்றிலும், தேசத்தை சுற்றிலும் பல நெருக்கங்கள், பல யுத்தங்கள், பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த 2026ஆம் ஆண்டு பல நெருக்கங்களை சந்திக்கும். தேசம் பல நெருக்கங்களை சந்திக்கும். தமிழ்நாடு பல நெருக்கங்களை சந்திக்கும். கிராமங்கள் பல நெருக்கங்களை சந்திக்கும். சபை பல நெருக்கங்களை சந்திக்கும் என்று கர்த்தர் பேசின அதே வார்த்தை இந்த நாட்களிலே தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டு வருகிறது. ஜெபிக்கிறவர்கள் இல்லை, உபவாசிக்கிறவர்கள் இல்லை, தேவனோடு கூட திறப்பில் நிற்கிறவர்கள் இல்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சபைகள் எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். அவர் கவனிக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், காலம் கொடிதான காலம். வெளிப்படுத்தின சுவிசேஷம், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் சீக்கிரம் வருகிறதற்கு இந்த சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் செயல்பாடுகளும். இன்றைக்கு இனி காலம் தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். சபை ஆயத்தமாக, சபைக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபையோடு கூட தேவன் உறவாட அவர் விரும்புகிறார். ஆனா சபை எதிர்பார்க்கிறது இல்லை. சபை விசுவாசிகள் அதை அறிந்து கொள்கிறது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக சபை காலம் தாமதிப்பதில்லை. அநேக சபைக்கு காலங்கள் தாமதிப்பதில்லை. ஏன்னா சபை அந்த நெருக்கடியான காலங்களுக்குள்ளே தள்ளப்பட போகிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் உபவாசம் இருக்கிறேன். ஒரு பக்கம் இஸ்லாமியர் என்ன செய்யறாங்கன்னா நோன்பு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசு ஜனங்கள் 40 நாள் என்ன செய்யறாங்க, அவங்களும் நோன்பு இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இருக்கிற நோக்கம் என்னன்னு தெரியல. யாருக்காக இருக்கிறாங்க, எதுக்காக இருக்கிறாங்க? ஜனங்களுக்காக இருக்கிறாங்களா, இல்ல போறதுக்காக இருக்கிறாங்களா, இல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்காக இருக்கிறாங்களா, இல்ல எகவா தேவனோடு கூட ஒன்றா போகணும்ன்ற இருக்கிறாங்களா? எதுக்கு இருக்கிறாங்க தெரியல. ஆனா இருக்கிறாங்க. ஆனா சபை என்ன செய்யுது? சபை என்ன செய்யுது? சபை என்ன செய்யுதுங்க? தூங்குது, தூங்குதுங்க. சபை எழும்பல, ஆனா அவன் எழும்புறான். ஒரு பக்கம் இவங்க எழும்புறாங்க, ஒரு பக்கம் அவங்க எழும்புறாங்க. ஆனா
சபை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது. படுக்கையில இருந்து நீ எழும்பவே இல்லைங்க. ஏன்? எதுக்கு? என்னத்துக்கு? ஏன் இப்படி இருக்கு தெரியல. அப்ப அத சொல்றாரு, இனி காலங்கள் தாமதிப்பதில்லை. அநேக சபைக்கு காலங்கள் தாமதிப்பதில்லை. அநேக சபைகளில் தேவன் எதிர்பார்க்கும் ஆயத்தங்கள் இல்லை. ஆயத்தமில்லாத சபைகள், எழும்ப முடியாத சபைகள், வெளிப்பில்லாத சபைகள். அதான் சொல்லுகிறார், உன் வாயில எக்காலத்தை வை. உன் வாயில நீ எக்காலத்தை வைத்தால் முதல்ல நீ ஆயத்தமாகுவாய், அநேகரை ஆயத்தப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஆயத்தமாக்குவதற்கு, அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கு தன்னைத்தானே அவன் உருவாக்கி கொள்வான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகளில் ஜெபிக்கிறவர்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சபைகளில் ஒவ்வொரு சபையிலையும் தேவன் முத்திரை போட ஆரம்பித்துட்டாருங்க. ஒவ்வொரு சபையும் தேவன் எழுப்பணும்னு விரும்புகிறார். ஒவ்வொரு சபையிலையும் தேவன் ஆவியானவர் இறங்க போகிறார். அபிஷேகம் ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்ற போகிறார். அவருக்கு எந்த சபை பிரியமோ, அவர் எந்த சபையை கண்ணோக்கி இருக்கிறாரோ, எந்த சபையோடு கர்த்தர் உலாவுகிறாரோ, எந்த சபையின் மீது தேவன் கண் வைத்திருக்கிறாரோ, எந்த சபை அவருக்கு பிரியமா இருக்கிறதோ, எந்த சபையோடு கூட தேவன் உறவாடுகிறாரோ, அவர் பாரத்தை அறிந்து எந்த சபை திறப்பிலே நிற்குதோ அந்த சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இனி காலம் இல்லை, இனி நாட்களும் இல்லை. காலம் இல்லை, நாட்களும் இல்லை. அவர் சுவை நிறைந்த வாழ்க்கையை சபைக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். சுவை. ஒரு ஆகாரம் சமைக்கும் போது சுவை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சுவை இல்லாத ஆகாரம் எல்லாம் குப்பையில போடப்படும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ளே சுவை இல்லைங்க. சபைக்குள்ளே சுவை இல்லை. தேவன் விரும்புகிற சுவை இல்லை. தேவனோடு உறவாடுகிற சுவை இல்லை. ஆனா கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலகத்தையும் உன்னையும் தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே உன்னை சுவையாய் மாற்றுகிறதற்கு தான் அவன் இந்த நாளிலே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனோடு கூட ஒரு மனிதன் உறவாடும் போது அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சுவை நிறைந்த வாழ்க்கைக்கு தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் விரும்புகிறதை மட்டும்தான் அவர்கள் செய்கிறார்கள். தேவன் விரும்புகிறதை அவர்கள் செய்வதில்லை. தேவன் விரும்புகிற காரியத்தை அவர்கள் செய்கிறதில்லை. அவர்கள் தங்களுக்கு நித்திய காலமாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு 4 விதமான காரியத்தை கர்த்தர் பிரித்தெடுக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த
பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை சபைக்கு தேவை. சபைக்கு தேவை பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது புடமிடப்படுகிற வாழ்க்கை. மூணாவது சுத்திகரிக்கப்படுகிற வாழ்க்கை. நான்காவது சாரம் உள்ள வாழ்க்கை. ஐந்தாவது தியாகம் நிறைந்த வாழ்க்கை. இந்த 5 வாழ்க்கையும் கர்த்தர் அவர் என்ன செய்யறார்னா விரும்புகிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை தேவை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவை. புடமிடப்படுகிற வாழ்க்கை தேவை. சுத்திகரிக்கப்படுகிற வாழ்க்கை தேவை. ஒவ்வொரு சபைக்குள்ள சாரம் உள்ள வாழ்க்கை தேவை. ஒவ்வொரு சபையிலும் தியாகம் நிறைந்த வாழ்க்கை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு சபையிலையும் தியாகம் இல்லை, சாரம் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனம் இல்லை, அன்பு இல்லை. அது சாதாரணமாகவே காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? சபையே, விசுவாசியே, நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறாய்? நீ எந்த நிலையில இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்? நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நம்முடைய சூழ்நிலை எங்க இருக்கிறது? நாம் சரியா இருக்கிறோமா? நாம தியானிக்கணும் இல்லை, யோசிக்கணும் இல்லை. என் வாழ்க்கை சரியா இருக்கா? என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சரியா இருக்கா? நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா? எனக்குள்ளே அன்பு இருக்குதா? எனக்குள்ளே தியாகம் இருக்குதா? எனக்குள்ள ஒப்பரவாகும் மன்னிக்கும் இருதயம் இருக்கா? கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா? ஆராய்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சபையை பார்த்து, விசுவாசியை பார்த்து, ஊழியக்காரனை பார்த்து, என் மகிமையே வெளி, என் வீணையே சுரமண்டலமே, அதிகாலையில் வெடித்துக் கொள்ளுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மகிமையான காரியத்தை செய்வேன். இனி காலம் இல்லைங்க, சபை நெருக்கப்படுகிற காலங்களுக்குள் தள்ளப்பட போகிறது. எங்கு சுற்றிலும் இனி நெருக்கங்கள் தான், இனி நெருக்கங்கள் தான். நான் சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் சபைக்குள் நெருக்கம், ஒரு பக்கம் தேசத்துக்குள் நெருக்கம், ஒரு பக்கம் சபைக்குள் நெருக்கம். சபையிலே தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அறுப்பு காலம் சமீபமாயிட்டு, அறுவடைக்கு அவர் தயாரா இருக்கிறான். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறான். நீ ஆயத்தமா? சபையே, நீ ஆயத்தமா? ஆயத்தமா இருப்பதற்கு நீ ரெடியா இருக்கியா? அவர் வாசல் வரைக்கும் வந்துட்டார், நெருங்கிட்டாருங்க, பக்கத்துல வந்துட்டார். ஆனா நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். ஏதோ வரோம் போறோம், அவ்வளவுதான். சபையில வரோம், சேர்ல உட்கார்றோம், வசனத்தை கேட்கிறோம், ஆமீன் போட்டுட்டு போகும்போதே பாதி வழியில என்ன செஞ்சிடறோம்? கர்த்தர் பேசினேன், ஆசாரியனை கொண்டு பேசினேன், ஒவ்வொரு வார்த்தையை அப்படியே அங்கேயே விட்டுட்டு பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற மாதிரியே இன்றைக்கு விசுவாசியின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையும் கர்த்தர் கண்ணோக்குகிறார். நீ எங்க இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்?
சபை நீ எங்க இருக்கிற? சபையே வெளித்துடு, சபையே ஆயத்தமாகு. பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது. பூமியின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட போகிறது. பூமியின் 4 முனையிலும் பெரும் காற்று வீச போகிறது. உலகத்தின் அஸ்திபாரம் அசைக்கப்பட போகிறது. 4 திசையிலும் பெரிய காற்று வீச போகிறது. அது அபிஷேகத்தின் காற்றா? இல்லை, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கிற சபையின் மீது, பிரித்தெடுக்கப்பட்ட சபையின் மீது, உடம்பிடப்படுகிற சபையின் மீது, சுத்திகரிக்கப்படுகிற சபையின் மீது, சாரமுள்ள சபையின் மீது, தியாகம் நிறைந்த சபையின் மீது அவர் அபிஷேகத்தை, காற்றை அவர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை சபையின் மேல் ஊற்றப்படும். அறுப்பு காலம் சமீபம், அறுப்பு காலம் சமீபம். கல்யாண விருந்துக்கு, விருந்து சாலைக்கு அவர் உன்னை அழைத்து கொண்டு போக வேண்டுமானால் நீ ஆயத்தமாய் இருக்கணும். அதனாலதான் சூலமித்தியால் சொல்லுகிறாள், என்னை ஏற்றுக்கொள்ளும், அவனுக்கு பெண்ணை நான் வருவேன், உமது அறைகளுக்குள் என்னை கொண்டு போ. அவருடைய அறைகளுக்குள் போக வேண்டுமானால் அவர் நம்மை இழுக்கும் போது அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டுமாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ போய் ஒளிந்து கொள், உன் அறைகளுக்குள் போய் ஒளிந்து கொள், உன் சினம் கடந்து போக மட்டும் ஒளிந்து கொள், கர்த்தருடைய வார்த்தையை கேள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ நட, அவருக்குள் இரு. அவருடைய அறைகள் அநேகம். கர்த்தருடைய வீட்டுக்குள் ஒரு மனுஷன் கடந்து போகும்போது அவருடைய அறைக்குள் அவன் சுகமாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபை எழும்பும் காலம் வாழ்ந்து விட்டது. சபை எழும்பும் காலம் வந்துடுச்சுங்க. நீ தூங்குகிற காலம் இல்லை. நீ தூங்கினா, அழகா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பாட்டு பாடி இருக்கிற, நீ தூங்குனா சாத்தான் வந்து களை விதைப்பானா. நீ தூங்குனா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பிடிக்கிட்டு போயிடுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்முடைய ஆத்மா உயிர் இல்லாம, ஜீவன் இல்லாம, சுகம் இல்லாம வியாதிப்பட்டே இருக்கிற நம்முடைய ஆத்மாவில் நாம என்னதான் செய்கிறோம்? எப்படிதான் வாழ்றோம்? எழும நிலை இல்லையே. படுக்கையிலே படுத்திருந்தா அது வியாதிப்பட்டுரும். இல்லையா? எழுந்திருக்கக்கூடிய காலங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுலாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்திலே சொல்லுகிறார், தூங்குகிற நீ மறைத்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ மறைத்தோரை விட்டு எழுந்திரு என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு.
அவன் வல்லமையை தழைத்துக்கொள். எழுப்பு, தூசியை விட்டு உதறி எழுப்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். மதியற்றவர்களை போல இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அவரோடு கூட நீ நடக்க விரும்பினால் அவர் உன்னை எழுப்ப ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேசமே, தேசமே எழுந்திரு. சபையே எழுந்திரு. விசுவாசியே எழுந்திரு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உறவாட விரும்பும் போது அவருடைய சபை என்னை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இன்றைக்கு அநேக சபைகள் கர்த்தரை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். அப்படிதான் நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். ரொம்ப ஏழை ஊழியக்காரன், சபை கட்டவே அவனால முடியல. அவரால் அவரு தேவ சமூகத்தில் உட்காந்து 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 நல்லா ஜெபம் பண்ணாராம். கடைசியில் கர்த்தர் பேசினாராம். 10 வருஷமா ஜெபம் பண்ணியிருக்காரு ஒரு ஆலயம் கட்ட. அவர் ஒரு நல்ல இடத்தை வாங்கும்படி, நல்ல ஒரு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதில் எழுதியிருக்கிறார் அவரே. ஆனா பிரதிஷ்டை நாள் வரும்போது கர்த்தரை கூப்பிட்டான, வாங்கயா. முதல் பத்திரிக்கை அவருக்கு தான் கொடுத்தாரு. ஆனா கர்த்தர் வந்துட்டாரு, ஏசப்பா வந்துட்டாரு. வந்தோன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள 7 மணிக்கு ஆராதனைன்னா 6:55 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. 7:30 மணிக்கு ஆராதனைன்னா 7:25 கர்த்தர் வந்துடுறாரு. 9 மணிக்கு ஆராதனைன்னா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்துடுறாரு. ஆனால் விசுவாசி தான் லேட்டாக வரும், முன்னாடியே வந்து உட்காந்துருவார். அதே மாதிரி அந்த ஊழியக்கார கூப்பிட்டோன்னு வந்துட்டாராம். அவருக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார வச்சுட்டு, ஆனால் கூட்டம் வர 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 அவர் சேரை தள்ளி 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 கடைசியாக கொண்டு போய் லாஸ்ட்டில் உட்கார வச்சுட்டாராம். முன்னாடி உட்காந்துருந்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? பின்னாடி. அப்பயே இடம் பத்தல வர்றவங்களுக்கு. என்ன செஞ்சுட்டாரு? சாமி நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஊழியக்காரன் சொன்னாராம். சரி சாமி வெளியே போய் நின்றுட்டாராம். இன்னொரு ஊழியக்காரன் வந்தாராம். சாமியை பார்த்து, ஏன் சாமி இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே இடம் இல்லை, உனக்கு எங்கே இடம் இருக்க போகுது? அது அங்கே ஃபுல்லாகிட்டு, நான் உள்ளே தான் இருந்தேன், என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நீ எங்கே போகிற? வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு அந்த ஏசுசாமி போயிட்டாங்க. கதவு ஏசுசாமி உள்ளே வந்தாலும் அவர் வெளியே தள்ளி கதவை சாத்துகிற இன்றைக்கு அநேக இடங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடைசி காலத்தின் அடையாளம், அடையாளம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாட்கள் நெருங்கி வருகிறது. ஒவ்வொரு சபையை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அவர் எங்க இருக்கிறோம், நாம் எங்க இருக்கிறோம், நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம். 4 விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் சபைக்கு வைத்திருக்கிறார்.
இந்த 4 வித அபிஷேகத்தையும் 4 விதமான தரிசனத்தையும் பிடுங்குகிறதுக்கு சாத்தானுடைய வல்லமை பயங்கரமா குறைய செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. திறப்பிலே நிற்கும் தேவ ஜனங்களை அவர், திறப்பிலே நிற்கும் தேவ சபையை அவர் எதிர்பார்க்கிறார். கடைசி கால அபிஷேகத்தை, கடைசி அக்கினி அபிஷேகத்தை, கடைசி கால பரிமள தைலத்தின் அபிஷேகத்தை, வல்லமையின் அபிஷேகத்தை, புதிய வல்லமையின் அபிஷேகத்தை சபைக்கு தேவன் ஊற்ற விரும்புகிறார். கடைசி கால அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம், பரிமள தைலத்தின் அபிஷேகம். பரிமள தைலத்தின் அபிஷேகம் வாசனை நிறைந்தது. மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றின அந்த பரிமள தைலத்தின் அபிஷேகம், வாசனை நிறைந்த அபிஷேகம் இன்றைக்கு சபைகளை கர்த்தர் ஊற்றும் போது அது வல்லமையாய் அது மாற்றப்படுகிறது. இதை, இந்த புதிய வல்லமையை ஆண்டவர் நிரப்புகிறதற்கு தான் கர்த்தர் சபையின் மேல் இறங்கி வருகிறார். இந்த 4 விதமான அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் சபைக்கு தேவை என்பதை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அன்றைக்கு சபையை வேறு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பித்தான் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 விதமான அபிஷேகம் என்பது இந்த கடைசி காலத்தில் கொடுக்கப்பட போகிறவை. எந்த ஒரு சபை இந்த 4 விதமான அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே பெற்றுக்கொள்ளுகிறதோ அந்த சபையின் மீது கர்த்தர் முத்திரைப்படுகிறதற்கு அவர் இறங்கி வருகிறார். அவர் வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் இனி தாமதிப்பதில்லை. அவர் வருகிறார். அவர் வருகிறார். அவர் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் வருகிறார். அவர் இன்னும் தாமதிப்பதில்லை. சபையே, விசுவாசியே, ஆயத்தமா இருக்கிறாயா? ஆயத்தமா இருக்கிறாயா? ஒவ்வொரு சபைக்கும் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அந்த தரிசனத்தில் அவர் என்ன செய்கிறாரா? விருந்து சாலைக்கு உன்னை கொண்டு போகிறார். விருந்து சாலைக்கு, கல்யாண வீட்டு அறைக்கு, மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய உன்னை அவர் கொண்டு போவதற்கு அவர் வருகிறார். அவர் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். உன் தரிசனத்தை கெடுப்பதற்கு, உன் அபிஷேகத்தை கெடுப்பதற்கு அமலேக்கு என்கிறதான அந்த ஆவி சபைக்குள்ளே கிரிய செய்யாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? அபிஷேகத்தை அழிக்கும் ஆவிகள், தரிசனம் உள்ளவனின் கண்களை குருடாக்கும் ஆவிகள் இன்றைக்கு சபைக்குள்ள இறங்கி கிரியை செய்ய போகிறது. அமலேக்கு என்பவன் தரிசனத்தை கெடுப்பான். தரிசனத்தை கெடுப்பான், அபிஷேகத்தை கெடுப்பான், ஊழியத்தை கெடுப்பான். தரிசன பார்வை இருந்தால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? நீ யாரை பார்க்கிறாய்? நீ யாரை? உனக்குள்ளே தரிசன பார்வை இருந்தால் நீ எதிராளியை உடனே கண்டுபிடிக்க முடியும்.
எதிராளியை கண்டுபிடிக்கணும். சபை எதிராளியை கண்டுபிடித்தால் ஒழிய சபைக்குள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும், குடும்பத்தை காத்துக்கொள்ள முடியும், ஊழியரின் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும், ஊழியரின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக ஊழியரின் பிள்ளைகளை குறிவைக்கிற அந்த ஆவிகளின் கரியங்களை நாம் எதிர்த்து நின்று போராடுவதற்கு தரிசன கண்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அது தேவைப்படுகிறது என்பதை கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு சபையையும் பழுது பார்க்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சபையை, குடும்பத்தை, கணவன் மனைவியை பழுது பார்க்கணும். நான் எங்க விழுந்துட்டேன், நான் எங்க விழுந்துட்டேன், நான் ஏன் எப்படி இருக்கேன், எனக்குள்ள என்ன இருக்கு, நீ பழுது பார்த்து சரியான இடத்துல உன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டுவாயானால் தரிசனத்தை உன் சபையின் மீது, விசுவாசிகளின் மீது, குடும்பத்தின் மீது கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும், குடும்பம் என்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும், அர்ப்பணிப்பு என்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும். சீயோனே, உன் தேவனை துதி, உன் உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார். சபையை நியாய தீர்க்க வருகிறார். இதோ அவன் வாசற்படியில் நின்று அவர் கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அவர் சொல்லுகிறார், உன் வாயில் எக்காலத்தை வை, சத்துரு உன் மேல், உன் வீட்டின் மேல் அவன் பறந்து வருகிறான். உன் அபிஷேகத்தை கெடுக்கும்படி, உன் தரிசனத்தை கெடுக்கும்படி, உன் வாழ்க்கையை கெடுக்கும்படி, உன் பழங்களை கெடுக்கும்படி அவன் பறந்து வருகிறான். உன் வாயில் எக்காலத்தை வை, துதி, ஜெபி, தேவனோடு கூட உறவாடு, ஆராதனை செய், தேவனோடு கூட நெருங்கி இரு என்று இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட சபையின் மீது கர்த்தர் முத்திரையை போடுகிறது மாத்திரமல்ல, அவர் அபிஷேகத்தை, தரிசனத்தை, மகிமையை அவர் ஊற்றுகிறார். நாம் எல்லாம் எழுப்பி நின்று, நாம் எல்லாம் எழுப்பி நின்று ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் சரியா இருப்பேன் ஆண்டவரே, என்னை பழுது பாருங்க ஆண்டவரே, நான் எங்க விழுந்து போயிருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என்னை நான் அல்ல, எனக்குள்ளே நீங்க மட்டும் இருக்கணும். நான் சிலுவையில் உம்மோடு கூட அறையப்பட்டு இருக்கிறேன். இனி என்னுடைய உலகம் எனக்கு மாத்திரமல்ல, நான் உலகத்தோடு இல்லை, நான் உம்மோடு இணைந்திருப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை முத்திரை போட அவர் விரும்புகிறார். நாம் எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நிறைவான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையில கேட்ட வார்த்தையின்படி என் ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் வழி தப்பி போய்விடாத படிக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பரலோகத்திலே முத்திரை போடப்பட்டவர்களாய், ஆண்டவரே அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய், ஆண்டவரே அவர்களை மாற்றும்படிக்கு நான் செபிக்கிறேன். உடைய பரிசுத்த உள்ள கரத்திலே ஒவ்வொருவரையும், வந்த ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிங்க, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நன்மையினால நிரப்புங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.